நெகட்டிவ் கமெண்டிங்கோ இல்லை நெகட்டிவ் வீடியோஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய பேர் வெளிக்கொண்டு வருது. பட் ஐ பிலீவ் அப்படி அவங்க வெளியே வரும்போது மோர் தென் ஒர்க் அவங்க வெளியில தெரியுறாங்க, பட் அவங்க என்ன பண்றாங்கங்கிறதையுமே பார்க்குறாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாக மீனா மேம்க்கோ சரி, ஸ்னேகா மேம்க்கோ சரி, நிறைய பேருக்கு, ராதிகா மேம்க்கு பண்ணியிருக்கேன். மோர் தென் அ பிஸ்னஸ் யூ கேன் ஏர்ன் அ லாட். வந்தாலும் சரி வராட்டியும் சரி உங்களுக்கு பெரிய லாஸில் நீங்கள் போக மாட்டீங்க. பட் வேறஸ் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் வாங்கியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. பிரியோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆண்டர்பிரினர் விஜி கேஎன்ஆர். ஸோ இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பித்தாலே வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மேலே இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பக்கம் ஒரு விதமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஓனாக வந்து அவங்களே வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு விதம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு இப்போ உயர்ந்திருக்கு மேம்? இது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட, இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் அப்படின்னு வரும்போது மோர் தென் அ பிஸ்னஸ் வி கெட் அட்ராக்டட் டு அ கைண்ட் ஆஃப் மேக்கப்போ சரி, இல்லை வந்து ஒரு ட்ரெஸ் ஸ்டைலிங் விஷயமோ சரி. ஸோ நிறைய பேருக்கு காஸ்டியூம் டிசைனர் ஆகிறதோ இல்லை மேக்கப் ஃபீல்டு வர்றதோ வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம். பிகாஸ் நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே மேக்கப்போடவே வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து அதை சம்மந்தப்பட்டமான இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால மோர் தென் அவங்க என்னதான் வந்து பிஸ்னஸ்ங்கிற ஒரு போர்வை போத்துனா கூட அதில் அவங்க ஃபுல்ஃபில்டாக இறங்குற டைம் வந்து வேற அதை ப்ராப்பராக அவங்க பிஸ்னஸாக பார்க்கும்போது தான். நிறைய பேர் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷனை மீறி இதில் வந்துடலாம், இது நம்ம பிடிச்சிருக்கு, ஸோ இதை பண்ணணும், எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் எல்லாருக்குமே இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபீல்டுக்கு வந்து தேவைப்படும். ஓகே மேம். ஸோ பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஆரம்பித்தோம், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாலுமே வந்து அவங்களோட பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 2 டேபிள்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு சின்ன கடையை வச்சு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? ஸோ ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாலே இப்போ ஃபஸ்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பேஷனோட அவங்க வந்து அந்த ஸ்டைலை ஓவர் கம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணி இதுதான் என்னோட க்ரியேஷன் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து நிஜமாவே வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் வேறஸ் நானும் வந்துட்டேன், இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பேசிக் கிட் ஒன்று நான் வச்சுக்கிறேன், ஸோ யார் எங்கே கூப்பிட்டாலும் நான் சும்மா இல்லாமல் நான் போகிறேன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் என்னை பொறுத்த வரைக்கும் வரமாட்டாங்க. பிகாஸ் தே வில் ஸ்டாண்ட் வேர் தே ஆர், தே வில் நாட் கோ ஃபார்வர்ட். அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வழி அவங்களுக்கு தெரியவே தெரியாது, சுற்றி அந்த லூப் ஹோல்லே இருப்பாங்க அப்படிங்கிறதா. இதை எதுக்கு வந்து நீங்கள் பிராண்ட்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரக் ஸ்டோர் பிராண்ட்ஸில் கூட உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சா இவ்வளோ திங்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், ஒரு பேசிக் கிட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. பட் வேறஸ் நான்லாம் ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க கிளைண்ட்ஸ் என்ன புக் பண்ணும்போது தே see my products, they see how I work. ஸோ என்னோட கிட்ட நான் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கேங்கிறது எல்லாமே பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ என்ன நான் எப்படி வந்து ஃபீச்சர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஹவ் நவடேஸ் ப்ரைடல் புக்கிங்கிறது நடக்குது. ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து பட்ஜெட்டாக வேனிட்டி வந்து ஸ்டார்ட் அப்க்கு செட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்போம்னா, நீங்கள் பட்ஜெட்டாக செட் பண்ணாலும் இப்போ 5 டைம்ஸுங்கிறது அதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இது வந்து அப்படியே இதுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த 5 டைம்ஸ் யோசிக்கிறதே ரொம்ப கிளவராக ஸ்மார்ட்டாக என்ன வேணுங்கிறத ஒரு ப்ராப்பர் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸாகவே நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட அந்த ஏன்னா எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடிஞ்சு போகிறதோ தீர்ந்து போகிறதோ கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு லாங் வே யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஸ் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே பெஸ்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் பி பெட்டர்.
தேவையில்லாத விஷயத்த நிறைய வாங்கி இது பண்றாரு. தேவையான விஷயத்த ஒன்னொன்னு நீங்க கரெக்டா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்கும்போது தட் வில் பி a good choice. ஓகே மேம். ஸோ இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் வந்து ரிஸ்க் எவ்வளோ இருக்கும்? ஸோ அதிகபட்ச ரிஸ்க் இருக்குமா, இல்லை லோ ரிஸ்க்கான பிஸ்னஸாக இந்த பிஸ்னஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா மேம்? ஆக்சுவலாக லேடிஸ்க்கே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் வந்து சாரீஸ் பண்ணுவேன், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கேன். ஸோ என்னோட மென்டாலிட்டி வந்து ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து பிஸ்னஸ், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் பார்க்கல. வேறஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங். ஸோ நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச டைமில், ஸோ நான் அப்போவுமே வந்து என்னோட ஜுவல்லெல்லாம் ப்ளெட்ஜ் பண்ணி பாம்பே போய் தான் வந்து மேக்கப் லேர்ன் பண்ணேன். அப்போவுமே வந்து த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹிம்செல்ஃப் ஹேட் சம் நார்மல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் கலந்து தான் வச்சுருந்தாரு. பட் அதில் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி இதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்குது, இதெல்லாம் இந்த பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதனால தான் வந்து இது வரும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. உங்களுக்கு காஸ்ட் கம்மியிலையுமே வந்து யூ ஹேவ் சம் குட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து எடுத்து வாங்கி வைக்கிறது வேற. என்னன்னா இப்போது வாங்கிட்டோம், இதை நம்ம எல்லாருக்குமே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தெர் இஸ் அன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் எவ்ரிதிங். ஸோ அப்படி இருக்கும்போது இது வேற யாருக்கும் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லேடிஸ் தானே. ஸோ இப்போ சாரீஸ் பண்ணும்போதுமே அதுதான், நம்ம கொடுக்க முடியலன்னா ஸோ இட் வில் பி லைக் லிமிட்டெட். அது வேற யாருக்கும் விற்கலன்னா கூட அது நல்லா இருந்தா ஐ வில் டேக் இட் ஃபார் மை செல்ஃப். ஸோ அப்படிதான் வந்து லேடிஸோட மென்டாலிட்டியே கொஞ்சம் அப்படிதானே இருக்கும். ஸோ இதை வந்து மோர் தென் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு டைரக்டா பண்றவங்க எத்தனை பேர்னு தெரியாது. பட் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இது லாஸ் ஆச்சோ இல்லை வந்து இதுல வந்து என்னால வந்து கெயின் பண்ண முடியல அப்படின்னு இது பண்றதெல்லாம் வந்து ரேர் கேஸ். வேறஸ் நீங்க வந்து ரொம்ப ஃபுல் ஃபிளெட்ஜா எடுத்த உடனே வந்து எல்லாத்துக்குமே தேவையில்லாம். ஏன்னா இப்போ நம்ம சொல்லும்போது ஒரு மஸ்காராங்கும் போது அது ஒன்று இருந்தா போதும், இல்லை ஒரு ஐஷேடோ பேலட் அப்படிங்கும்போது நார்மலாகவே ஒரு பேலட் இருந்தால் போதும். இப்போ ஃபவுண்டேஷன் வரும்போதும் தெர் ஆர் சம் லிமிடேஷன்ஸ். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிராண்டில் ஒரு 2 ஃபவுண்டேஷன் இருந்தால் பெரிய விஷயம், கலந்து ஒரு 3-4 பிராண்டாவது நீங்கள் வச்சிருக்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வெளியில் பண்ணுறதுக்கு இதுவே வந்து ரொம்ப ரொம்ப போதுமானது. அதை நீங்கள் ஸ்மார்ட்டாக செட் பண்ணிங்கன்னாவே உங்களோடது வந்து மோர் தென் அ பிஸ்னஸ், யூ கேன் ஏர்ன் அ லாட். வந்தாலும் சரி வராட்டியும் சரி உங்களுக்கு பெரிய லாஸில் நீங்கள் போக மாட்டீங்க. பட் வேறஸ் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய நீங்கள் பண்ணும்போது தான் யூ வில் பி இன் லாஸ். ஓகே மேம். மேம் இந்த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸோ இவங்கள இப்போ நீங்கள் ஸோ எடுத்துக்கிட்டோன்னா இந்த பிஸ்னஸ் வந்து இந்த டைம்னு ஒன்று இருக்கும் மேம். டைம் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பிக்கப் ஆகிக்கும், ஸோ பிக்கப் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஸோ கிளைண்ட்ஸ் நிறைய உள்ளே வர்றதுக்கு. ஸோ இதில் எது பெனிஃபிட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் லேட் பிக்கப்பா ஃபாஸ்ட் பிக்கப்பா? அப்படி லேட் பிக்கப் ஃபாஸ்ட் பிக்கப்புங்கிறது கிடையாதுங்க. அந்த பிக்கப் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஷயம். பிகாஸ் இப்போ அவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தரை போய் நீங்கள் சர்ச் பண்ணணும், இல்லை இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்கள எப்படி வெளிக்காட்டிக்க போகிறாங்க. இப்போ வந்து மோர் தென் முன்னாடிலாம் ஜஸ்ட் ஒர்க் போட்டாலே ஓ இது அவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ எங்கெங்கேயோ போய் எப்படியோ வந்துருச்சு இந்த சோஷியல் மீடியாவுக்கு அப்புறம். ஸோ ஒருத்தர் வெளியில் வர்றதுங்கிறது நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோர் தென் லைக் நெகட்டிவ் கமெண்டிங்கோ இல்லை நெகட்டிவ் வீடியோஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய பேர் வெளிக்கொண்டு வருது. பட் ஐ பிலீவ் அப்படி அவங்க வெளியே வரும்போது மோர் தென் ஒர்க் அவங்க வெளியில் தெரியுறாங்க, பட் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதையுமே பார்க்குறாங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் பிக்கப் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம். ஓகே, டக்குன்னு பிக்கப் ஆகுறாங்கன்னா அவங்க ஒர்க் ரிலேட்டடாக பிக்கப் ஆகுறாங்க அப்படின்னா இட்ஸ் டூ குட். ஓகே, அந்த ஒர்க் இல்லாமல் ஜஸ்ட் வேற ஒரு சில மூலமா வந்து அவங்க பிக்கப் ஆகுறாங்க அப்படின்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மா இருக்கு. ஓகே, ரிலேஷன்ஷிப்ஸ் மூலமா ஸோ இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா ஒர்க் மூலமா அவங்க லேட்டா பிக்கப் ஆனாலும் சரி ஃபாஸ்டா பிக்கப் ஆனாலும் சரி அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இது இருந்துட்டு இருக்கும். பட் ஆனா ஒர்க் இல்லாம வேற ரிலேட்டடா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் வீடியோஸ் மூலமா இப்படிலாம் வெளியில வராங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க வந்து அவங்க இது பண்ணலாம், பட் லாங் ஸ்டாண்ட் இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது உமன் ஆண்டர்பிரினராக இருக்கிறது இந்த சமுதாயத்தில் எவ்வளோ கடினமாக இருக்கு? கடினமா இருக்கு அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க, முன்ன மாதிரி கிடையாது. பிகாஸ் ஐடென்டிஃபை பண்றதே கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அதை நம்ம பெரிய ஒரு பாசிட்டிவ் இதாகவும் பண்ணணும். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் நோட்டட். ஸோ நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லை. எவ்ரி திங் இஸ் ஸ்பாட்டட் இன் எவ்ரிபடிஸ் ஐஸ். ஸோ அது ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆண்டர்பிரினர்னு சொல்கிறோம், நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், அது வந்து சுற்றி நமக்கு அது எப்படி ஒரு இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து இட் கோஸ் ஆன். ஸோ இது கடினம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே மேம்.
அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து அதிகமாக இருக்குது? ஆக்சுவலாக எனக்கு இப்போ வரைக்குமே நான் ஃபேஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிட்ட வந்து மேனேஜ் பண்ணுறது தான். பிகாஸ் ஓகே. நான் வந்து என்னதான் நான் நிறைய ஒரு கிளாஸஸ் எடுத்தாலும், இப்படி ஸ்மார்ட்டாக இது பண்ணுங்கன்னு சொன்னாலும், மேக்கப் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது ப்ராடக்ட்ஸ். அவ்வளோ பிராண்ட்ஸ் அப்போல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடான பிராண்ட்ஸ் இருக்கும். இப்போ அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ண முடியல அப்படின்னா கூட, நீங்கள் வாங்கியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க. ஸோ உங்களோட கிட்ட நீங்க உள்ள போட்டுட்டே இருப்பீங்க. புதுசு வாங்கி அப்லோட் பண்ணிட்டே இருப்பீங்க. திங்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து இதையும் விட முடியாது, அதையும் விட முடியாது அப்படிங்க. ஸோ இந்த கிட்ட மேனேஜ் பண்றதுங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் வி ஹேவ் டு கேரி அவர்செல்ஃப். ஓகே. ஒரு 4, 5 பாக்ஸ் இல்லாம வெளிய போக முடியறது கிடையாது. ஸோ என்னதான் வந்து நம்ம சர்வீஸ் அது நம்ம பண்ணிட்டு வந்துடுறோம் ஒரு 2 ஹார்ஸ் அப்படின்னா, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி போறோம் பார்த்தீங்களா? தட் இட்செல்ஃப் அ பிக் டாஸ்க். ஓகே மேம். ஸோ நீங்கள் உங்களை வந்துட்டு உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த கேள்வி, கடைசியாக எந்த செலிபிரிட்டிக்கு மேம் மேக்கப் போட்டீங்க? கடைசியா கடைசியா இல்லைங்க. இப்போ ரீசெண்டா பொங்கலுக்கு மீனா மேம்க்கு ஷூட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸ்னேஹாலயா சாரீஸ்க்காக ஒரு 7, 8 சாரீக்கு ஸ்னேஹா மேம்க்கு ஷூட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபோட்டோஸ் எதுவும் வரல. வரல. பட் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸா மீனா மேம்க்கோ சரி, ஸ்னேஹா மேம்க்கோ சரி, நிறைய பேருக்கு ராதிகா மேம்க்கு பண்ணியிருக்கேன். டிடியோட ரெகுலர் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கேன். நானே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் தேர். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக ராதிகா மேம்லாம் பேசிட்டீங்க. இப்போ ரீசெண்டாக தாய் கல்விலாம் வேற வந்திருந்தது. அவங்களோட மேக்கப் சான்ஸே இல்லைங்க. என்னன்னா அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய ரீசெண்டா பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மூவியும் பார்த்தேன் நானு. ஓகே. அந்த மூவி வந்து பார்க்கும்போது நான் ஒரு 15 மினிட்ஸ் லேட்டா போயிட்டேன். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அந்த பேசுற டயலாக்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது லாஸ்டா தான் வந்துச்சு. நிஜமாவே அவங்க சொன்ன விஷயத்த ஒரு உமனுமே வந்து ஏத்துக்கணும். ஏதோ ஒண்ணு நம்ம நமக்காக நம்ம வந்து பண்ணணும். என்னதான் ஒரு ஃபேமிலி பசங்க இதெல்லாம் இருந்தா கூட நிறைய பேர் ஹோம் மேக்கரா இருக்காங்க. வீட்லயே இருந்து கூட நிறைய விஷயம் பண்றாங்க. நீங்க பாருங்க, வீட பாருங்க, எல்லாமே பண்ணுங்க. பட் ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க இல்ல இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்பவுமே இருக்காதீங்க. அது ரொம்ப 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 அழகா சொல்லியிருப்பாங்க அந்த மூவில. ரொம்ப பிடிச்சிருந்தது. யா ஷீ இஸ் கிரேட். ஓகே மேம். தேங்க் கிரேட் யூ. ஹியூமன் பீயிங். அதுக்கப்புறம் மீனா மேம் சொல்லியிருந்தீங்க. மீனா மேம் அவங்களோட அவங்களுக்கு மேக்கப் பண்ண அனுபவம். ஸோ அவங்க எப்படியாப்பட்ட மனிதர் அப்படின்னு ஒரு விஷயம் சீரியஸா ரொம்ப ஸ்வீட்ங்க அவங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணுறோம் ஒருத்தரோட அப்படின்னாவே வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன் தான். ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த ஆட்டிடியூடோ இல்லை வந்து அந்த பேசுகிற நடத்துகிற விதமோ எதுவுமே வந்து என்றைக்குமே வேறு மாதிரி எனக்கு பட்டதே கிடையாது. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி இது இருக்கும். நமக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோனை அவங்க எப்போவுமே வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னாலும் அது எனக்கு சொல்லுவாங்க. இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் விஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோன் தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. மேம் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, செலிபிரிட்டிஸாக இருக்கவங்களே ரொம்ப ஆட்டிடியூட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டாமல் கிளைண்ட்ஸாக இருக்கவங்களே காமிச்சிருப்பாங்க. நார்மல் கிளைண்ட்ஸாக இருக்கவங்களே காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ரேர் தாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. ரொம்ப ரேரா 1, 2 அந்த மாதிரி நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க பே பண்றாங்க. ஸோ நம்மள புக் பண்ணியிருக்காங்க. போறோம், நம்ம வேலைய முடிச்சுட்டு வரோம். மோர் தென் பெருசா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணோம்னா தான் வந்து இந்த மாதிரியான விஷயம்லாம் மைண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நமக்கான அந்த டைம் ஸ்லாட்டை கொடுத்துருவேன். ஸோ அந்த டைம் ஸ்லாட் எனக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் அடுத்த ஈவெண்ட் இருந்தாலும் கஷ்டங்கிறதுனால அந்த டைம் ஸ்லாட்ல ஒர்க் பண்ணணுங்கிறது ரொம்ப முன்னாடியே எல்லாமே செட் பண்ணிடுவேன். லைக் அந்த கன்சல்டேஷன் அப்பவே வந்து இதுதான். ஸோ இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது பிரச்சனையே கிடையாது. வேறஸ் அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இது நிறைய என்னோட அசிஸ்டன்ஸ்க்கு நடந்திருக்கு. ஸோ ஐ ஹேவ் நாட் ஃபேஸ் மச். ஓகே மேம். மேம் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? நான் 2008லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். 2008. ஓகே. ஸோ 2008ல் ஆரம்பிச்சதா சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த விஜி நீங்கள் வந்து கிளம்பி ஒரு கிளைண்ட்டை வந்து கிளைண்ட்டுக்கு போயிட்டு மேக்கப் போடுற ஒரு அனுபவம் இருந்திருக்கும். இப்போ 2026 இப்போ இருக்க அனுபவம் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? அப்போ காமனாக இருக்க ஒரு விஷயம் சொல்கிறேன். டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத விட
எனக்கு எப்போவுமே வந்து இந்த பிரைட் அப்படிங்கும்போது கிளம்பும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ஓகே. அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ. ம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிகாஸ் என்னோட ஒர்க்கில் எனக்கு இருக்க கான்ஃபிடென்ஸ். அப்போவும் ஒர்க்கில் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் நம்மளோட கிளையண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் வரும் பார்த்தீங்களா, அந்த இதனால வந்து நிறைய பயம் இருக்கும். அதை ஓகே. முடிக்கிற வரைக்கும் நமக்கு அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். முடிச்சு வி ஷுட் கெட் அ ப்ராப்பர் ரிப்ளை ஃப்ரம் தெம் அதுக்காக. ஸோ அந்த ஒரு இதுவும் இப்போ இருக்கிறது தான் மாறி இருக்குது. இப்போல்லாம் என்னென்னா ஓகே எனக்கு தெரியும் ஹவ் இட் இஸ்னு. ஸோ ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஐ வில் டேக் இட். ஸோ ஓகே. அது ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லாவே பில்ட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே மேம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்பிரினராக இருக்க இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பார்க்கணும். ஓகே. உங்களோட மோட்டிவ் என்னவோ, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. சொசைட்டி உங்களை தேடி தானே அவங்க கிட்ட வரும். ஓகே மேம். ஸோ ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகாக இருந்தது மேம் நீங்கள் பேசுனது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்ங்க.